இன்னைக்கு நம்ம தளபதி நடிச்ச கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கதை கிடையாது, ரிவ்யூ. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் சுமார் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. பழைய கதையை அப்படியே திருப்பி போட்டு சூடு பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. கதைக்கு படம் ஓடல, ஆனா கதையில வரக்கூடிய கேரக்டருக்காக தான் இந்த படம் ஓடனா ஓடும். அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்லாம் வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. குறிப்பா சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு. அவர் அந்த சீன்ல வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும். எப்படியாப்பட்ட மனுஷன், எப்படியெல்லாம் நடிச்சவர், எப்படிலாம் வாழ்ந்தவர். ஆனா அவருக்கு ஒரு சின்ன கேரக்டரா கொடுத்து கூட அவரை வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு கூட கிடையாது, சும்மா சப்புடு முடிச்சு விட்டாங்க. படத்துல ஒரு 3 மணி நேரம் திரைக்கதையை வச்சிருக்காங்க. 3 மணி நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு பர்சனலா தோணுச்சு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கனாலே படம் பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். யாருன்னு சொல்லவா? த்ரிஷா நடிச்சிருக்காங்க, விஜய் சார் நடிச்சிருக்காரு, பிரசாந்த் நடிச்சிருக்காங்க, பிரபுதேவா நடிச்சிருக்காரு, சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க, கேப்டன் விஜயகாந்த் அவங்க நடிச்சிருக்காங்க, விஜயிலே நிறைய விஜயெல்லாம் நடிச்சிருக்காங்க. இது என்னடா புது பொருளையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸ்னேகா இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லணும்னாலே ஒரு பெரிய டைம் தேவைப்படும் நமக்கு. ஆனா அதெல்லாம் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ல ஒவ்வொருத்தங்களும் வரும்போது நமக்கே என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம் தான். ஒரு 3 மணி நேரத்தை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா படத்தை பார்க்குற அளவுக்கு பயங்கரமான ஒர்த்தான ஒரு படம் தான். கொஞ்சம் கூட உங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்னா ஒரு சினிமா பெரிய பட்டாளத்தையே உள்ள இறக்கி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. அதுக்கு நீங்க பாக்குறதுக்கே படம் பார்க்குற டைம் உங்களுக்கு சரியா இருக்கும். படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியா உள்ள மட்டும் வந்துடாதீங்க. சில கிறுக்கு பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க சில சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் புதுசா பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும். அதை எடுத்து இவனுங்களா ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிடறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கடுப்பாகும். தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த சீன் அங்கதானே வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி சப்புன்னு ஆயிடுது. படத்தை பாருங்க. ஆனா எங்கேயுமே சோசியல் மீடியால சின்ன பிட்டு கூட பார்க்காம போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா வேற லெவல்ல இருக்கும் படம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பெருசா எதிர்பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. படம் ரொம்பவே ஒரு மீடியமான படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் படம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் தான். அந்த விதத்துல வெங்கட் பிரபு பாராட்டியே ஆகணும். ஸோ ஃபேமிலியோட கூட நீங்க போய் பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இந்த கோட் படம் இருக்கும். ஸோ நீங்க ஏற்கனவே படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தவிர்த்து வேற எதுவும் ஸ்பாயிலர் பண்ணிடக்கூடாதுங்கிறதா நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லல. ஸோ தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.